வணக்கம் வணக்கம் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே. இந்த பாடல் பாடுவது எனக்கு இப்போது ரொம்பவுமே பிடித்திருக்கின்றது. 2024 கார்த்திகை மாதம் 14 தேதி முதல் நான் பாடத் தொடங்கினேன். என் முதல் பாடலை பிரவீனாவுடன் பாடினேன். அவர் சுவிஸில் இருக்கின்றவர். அவரோடு முதலாக பாடிய பாடல். அவர் கவிஞர், நல்ல கதாசிரியர், நல்ல படைப்புகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவிப்பாளர். இன்று 2026 ஆண்டு பங்குனி மாதம் 13 தேதி 4317 பாடலை மீண்டும் பிரவீனாவுடன் இணைந்து பாடுகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகின்றது. எனக்கு பாட முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது உண்மையிலேயே பிரவீனா தான். அண்ணா, உங்களால் பாட முடியும், நிச்சயம் பாடுங்கள் என்று எனது குரலை கேட்டுவிட்டு கூறிய அந்த அன்பு சகோதரிக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பாடுகின்ற தளத்தை எப்படி சென்று பாடுவது, என்ன மாதிரி பாடுவது என்ப எல்லா விவரத்தையும் எனக்கு அறிய தந்து முதல் பாடலை அவரோடு நான் பாடினேன். என்று அவரோடு 4317 பாட்டு 16 மாதங்களில் நினைத்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்கின்றது. அவருக்கு எப்போதுமே என் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க்கையில் நான் எப்போதும் மறக்க முடியாத நன்றி உள்ள ஒரு நல்ல இதயம். ரொம்பவுமே நன்றி பிரவீனா. மீண்டும் அடுத்த பாடல்களில் இணைவேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். இதோ முதல் பாடிய பாடலும் இன்று பாடிய பாடலையும் இதில் இணைக்கின்றேன். கேட்டு பாருங்கள். ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும்
பாலை விரிவதும் பருவத்திலே இன்ப பாடம் புரிவதும் பழக்கத்திலே பாலை விரிவதும் பருவத்திலே இன்ப பாடம் புரிவதும் பழக்கத்திலே வேலை வரட்டும் பொறுத்திடுங்க அந்த விவரத்தை பின்னால் விளக்கிடுங்க வேலை வரட்டும் பொறுத்திடுங்க அந்த விவரத்தை பின்னால் விளக்கிடுங்க முத்தமா மனமேடை ஒன்று அமைக்கணுமா உன்னை மலர் மாலை கொண்டு அழைக்கணுமா மனமேடை ஒன்று அமைக்கணுமா உன்னை மலர் மாலை கொண்டு அழைக்கணுமா மடி மீது மிதக்கணுமா நெஞ்சில் மறையாத இன்பம் விதைக்கணுமா மடி மீது வந்து மிதக்கணுமா நெஞ்சில் மறையாத இன்பம் விதைக்கணுமா முத்துமா முத்துமா ஆமா முத்துமா வேணும் முத்தமா Thank you, Pravina.